கர்த்தரோட பசுத்தனம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசிர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்ய சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக கர்த்தர் நியாயம் செய்ய சொல்றாரு அப்படின்னா, ஏழைகளை அநேகர் தள்ளி விடுறாங்க, நியாயம் செய்யாம இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல பணத்துக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நியாயம் செய்யாம பணத்துக்காக அநேக விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏழைகளை நீங்க விசாரிங்க, அவங்க நீங்க நியாயம் செய்யுங்க, திக்கற்ற பிள்ளைகளை நீங்க சேர்த்து கொள்ளுங்க, அவங்க நியாயம் செய்ய சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். நம்ம கர்த்தர் சித்தத்தை செய்வதற்காக நம்ம அநேகர் படுற கஷ்டத்தை நம்ம பாடு நியாயம் செய்யறவர்களா இருக்கணும். நம்ம உலக பிரகாரமாக நம்ம ஏமாத்து கொண்டு இருக்கக்கூடாது. படுற கஷ்டத்தை நம்ம தெரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யறதாக பாருங்க. ஒரு உதவி செய்தோம் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்தவர்களாக மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. ஆமென்.